டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை பற்றியும் நமது உடலை நாம் புரிந்து கொண்டு உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை, உடல் வெளிப்படுத்தக்கூடிய மொழிகளை புரிந்து கொண்டு அந்த மொழிகளுக்கு ஏற்றாற்போல் உடலுக்கு தேவையான, மனதுக்கு தேவையான, ஆத்மாவுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் என்னங்கிறத புரிஞ்சு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றி தான் என்னாலான முயற்சியாக தினசரி விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில நம் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், இப்பெல்லாம் நமக்கு ஸ்கேன் இருக்கு, இரத்த பரிசோதனைகள் இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, விதவிதமான ஒரு நோயை புரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறது. ஆனா 1000 வருடங்களுக்கு முன்பு, 2000 வருடங்களுக்கு முன்பு சங்க காலத்தில் இருந்த தமிழ் மருத்துவ நூல்கள்ல எவ்வாறு நோயை புரிந்து கொள்வது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்லி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான ஒரு அழகான தலைப்பை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எங்க இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு தெரியுமா? ரொம்ப அழகா 3 அறிகுறிகளை பத்தி சொன்னாங்க. சக்கரை நோயை பத்தி, சக்கரை நோய் வரத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறி என்னன்னு. முதல்ல, யாருக்கெல்லாம் சாப்பிடும்போது தலையில வேர்வை வருதோ, நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்க தலை மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு, நீங்க நல்ல ஏசி ரூம்ல தான் உட்காந்துருக்கீங்க, சாப்பிட்றீங்க. ஆனா உங்க தலை சாப்பிடும்போது ஈரமாச்சுன்னா அடுத்த 2 வருஷத்துல உங்களுக்கு சக்கரை நோய் வரப்போகுதுன்னு அர்த்தங்க. ரெண்டாவது, சாப்பிட்ட உடனே தூக்கம் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு சக்கரை நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். மூன்றாவது, உங்களுடைய உடல் கடுமையான துர்நாற்றத்தோடு வியர்வையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்குன்னா அடுத்த 3 வருஷத்துல 2 வருஷத்துல உங்களுக்கு சக்கரை நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னைக்கு மாடர்ன் மெடிக்கல் ரிசர்ச் இது உண்மைன்னு ப்ரூவ் பண்றாங்க. பாருங்களேன், 5000 வருடங்களுக்கு முன்பு தமிழ் இலக்கியங்கள்லையும், தமிழ் நூல்கள்லையும், தமிழ் மருத்துவ புத்தகங்கள்லையும், ஆயுர்வேதம் சார்ந்த நிறைய புத்தகங்கள்லையும் பூர்வ ரூபம்னு சொல்லுவாங்க. ரூபம், பூர்வ ரூபம், சம்பிராப்தி, வியக்தி பேதம்னு சொல்லக்கூடிய நிறைய வழிமுறைகள், நோய் எப்படி உருவாகுது, பேத்தோஜெனிசிஸ் என்ன, நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த வகையில ஒரு நோய் வருவதற்கு முன்பு உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை இந்த உலகுக்கு எடுத்துரைத்த மிகப்பெரிய அழகான மருத்துவ முறை எதுனா ஆயுர்வேத மருத்துவ முறை தான். அந்த வகையில இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது, ஒரு மனிதனுடைய நாக்கை கொண்டு அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோயை எவ்வாறு புரிந்து கொள்வது. பொதுவா நமக்கு கண்ணை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது, நாக்கை பார்த்து புரிஞ்சுக்கிறது, சிறுநீர் பரிசோதனை மூலம் புரிந்து கொள்வது, நோய் இருக்கக்கூடிய உடல் வெளிப்படுத்தக்கூடிய துர்நாற்றங்களை வைத்து புரிந்து கொள்வதுன்னு நிறைய வகையான நோய் புரிதல் சட்டங்கள் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில நிறைய வகையான நோய் புரிதல் விஷயங்கள் ஏற்படும் போது அதுல முக்கியமான விஷயம், இன்றைக்கு நாக்கு வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை கொண்டு உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது, அந்த நாக்கு வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை கொண்டு நோய்களை புரிந்து கொள்ளும் போது நோய் வருவதற்கு முன்பேயும் கண்ணுக்கு தெரியாமல் உடலுக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய்களுடைய காரணிகளையும் குறைப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் விவரமாக இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்முடைய கண், நம்முடைய மூக்கு, நம்முடைய காது, நம்முடைய நாக்கு, நம்முடைய தோல், இந்த 5 புலன்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த 5 புலன்கள்ல ரொம்ப முக்கியமான ஒன்று எது தெரியுமா? நம்முடைய நாக்கு தான். இப்ப நாக்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய இயற்கையின் கொடைனே நம்ம சொல்லலாம். நம்ம பேசுற வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், இந்த 2 விஷயமுமே நம்ம உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள். இது நல்லா பயன்படுத்துறோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், இது மோசமா பயன்படுத்துறோம்னா நம்மளோட வாழ்க்கையும் உடலும் கெட்டு போகுங்கிறது தான் நியதி. இந்த வகையில முதல்ல உங்க நாக்கு வெள்ளையா இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது உங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நாக்கை நீட்ட சொல்லுங்க. நாக்கு வெள்ளையா இருக்குன்னா 5 முக்கியமான விஷயங்கள் உடலுக்குள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். முதலாவது, உங்களுடைய செரிமான சக்தி மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருக்கிறதுன்னு அர்த்தம். இரண்டாவது, உங்களுடைய பெருகுடல் பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளுடைய அளவு மிக அதிக அளவில்
ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறதுன்னு அப்படின்னு அர்த்தம். உங்களோட கட் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். மூன்றாவது, உங்களுடைய ஈரல் சுரக்கக்கூடிய அமிலத்தன்மை, அதாவது ஈரல்ல 2 காரணிகள் இருக்கும். ஈரல் சுரக்கக்கூடிய அந்த திரவத்துல திரவத்தன்மை, அமிலத்தன்மைன்னு ஒன்று இருக்கும். எப்ப திரவத்தன்மை அந்த லிக்விடிட்டி அதிகமாகி அமிலத்தன்மை அதோடைய அசிடிட்டி குறையுதோ அப்போ உங்களுடைய பசியற்ற ஒரு நிலையும் செரிமானமற்ற ஒரு நிலையும், காலை உண்ட உணவு இரவு வரை செரிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையும், பித்தப்பையுடைய ஆரோக்கியமும் மண்ணீரலுடைய ஆரோக்கியமும் குடலுடைய ஆரோக்கியமும் மிகப்பெரிய அளவில் கெட்டு போயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நாலாவது, உங்களுடைய சிறுநீர் மண்டலத்துல புரதம் சார்ந்த கழிவுகள் வெளியேறி கொண்டே இருக்கும்போது உங்கள் நாக்கின் மேல் வெண்மை படிந்திருப்பதை பார்க்க முடியும். ஐந்தாவது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க, இன்னைக்கு உங்க நாக்கு வெள்ளையா இருக்குன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து விட்டது அப்படிங்கிறது அர்த்தம். இதை பெரும்பாலும் நீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க பரிசோதனை செய்து பாருங்க. குழந்தைகளை விட்டுருங்க, 15 வயது வரை குழந்தைகளுடைய கபம் சார்ந்த வயதில் இருக்கிறதுனால அவர்களுடைய நாக்கு வெண்மையாக இருக்கும்போது அது நோயுடையதாக நம்ம கருத முடியாது. ஆனால் பெரியவங்க 18 வயது மேல இருக்கக்கூடிய குழந்தை உங்க வீட்டுல யாராவது ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்காங்கன்னா அவங்க நாக்கை நீட்ட சொல்லுங்க. அந்த நாக்கின் மேல் வெண்மையாக படிமானம் இருக்குன்னா அதை பரிசோதனை செய்து அவங்களோட ரத்தத்தை பரிசோதனை செய்து பாருங்க. அவங்க ப்ரீ டயபெட்டிஸ்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறத நீங்க நிச்சயமாக பார்க்க முடியும். ஸோ உங்க நாக்கு வெள்ளையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட கட் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு, உங்களுக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, உங்க ஈரல் பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த கட் ஹெல்த்தை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நாக்கு வெள்ளையா இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், அதை திரும்ப நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, உங்க நாக்கு மஞ்சளா இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க நாக்கு மஞ்சளா இருக்குன்னா அதுலேயும் 5 முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். முதலாவது, உங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஈரல் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஈரல் சார்ந்த, பித்தப்பை சார்ந்த, மண்ணீரல் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு ஏற்படும் போது உங்களுடைய நாக்கு மஞ்சளாக மாறி போவதை நீங்க பார்க்க முடியும். இரண்டாவது, உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய நாக்கு மஞ்சளாக மாறி போவதை பார்க்க முடியும். 3, உங்க உடலுடைய நிணநீர் சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா உங்களுக்கு அகெயின் அதே ப்ராப்ளம் வருவதை நீங்க பார்க்க முடியும். நாக்கு மஞ்சளாக மாறி போவதை பார்க்க முடியும். எல்லா நேரமும் மஞ்சள் காமாலை நோய் நமக்கு நாக்குகளை மஞ்சளாக்குவது கிடையாது. லிம்பாட்டிக் சிஸ்டம்ல வரக்கூடிய பாதிப்பு மஞ்சளாக மாறி இருப்பதை பார்க்க முடியும். 4, உங்களுடைய பெருகுடல் பகுதியிலும் மலப்பையும் சேரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வால்வுகள்ல புண்கள் ஏற்பட போகுது. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோயோ அல்லது உங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சார்ந்த நோயோ ஏற்பட்டு இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்க போகிறது, வரப்போகிறதுன்னு அர்த்தம். 5வது, ரொம்ப முக்கியமானதுங்க, உங்க நாக்கு மஞ்சள் இருக்குன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு தூக்கமின்மை நோய் இருக்கு, இல்ல தூக்கத்துல குரட்டை நோய் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு மன அழுத்தத்துடைய மிகப்பெரிய ஒரு காரணி நோயாக வரப்போகுது அல்லது ஆல்ரெடி மன அழுத்தத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டியது. சிகப்பு நிறம், பொதுவா நாக்கை பார்த்தா ஒரு பிங்கிஷ் ஒயிட்ல நம்ம பார்ப்போம். அப்படியே செவன் கோவப்பழம் மாதிரி நாக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். வெத்தலை போட்டா எப்படி சிவக்குமோ அந்த மாதிரி நாக்கு உங்களுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மனச்சிதைவு நோய் ஏற்பட்டு இருக்கிறது அல்லது நீங்க மனம் சார்ந்த அழுத்தம் சார்ந்த நோயினால் அவதிப்பட்டு நிறைய கஷ்டத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, உங்க குடல் புண், உங்களுடைய மொத்த உடம்புல இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சி மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு இருக்கிறது அல்லது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது, உங்களுக்கு செரிமான மண்டல நோய்கள்ல குறிப்பாக ஆசிட் பெப்டிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயோ அல்லது உங்களுக்கு கேர்டுன்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஸ் சார்ந்த நோயோ அல்லது சிறுகுடல் புண், பெருகுடல் புண், சீலியாக் நோயின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை நோயோ ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் மேல தூக்கமின்மை நோயுடைய மிகப்பெரிய ஒரு வாசலாக ரொம்ப நாளா நான் நல்லா தூங்கல அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க நாக்க பாருங்களேன், செவந்து போயிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். 5வது, முடக்குவாதம், மூட்டு வலிகள், சொல்ல முடியாமல் நமக்கு இருக்கக்கூடிய பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள், இவை அனைத்துமே நமக்கு இந்த நோய்களை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும். ஸோ நாக்கு சிவப்பா யாருக்கு இருக்குன்னா அவங்க மனசு பாதிச்சிருக்கான்னு பாருங்க, மன அழுத்தத்துல இருக்காங்களான்னு பாருங்க, எதனால சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாருங்க. நாக்கு வெடிச்சு போயிருக்குன்னா
நாக்கை நீட்ட சொன்னா அப்படியே பாலம் பாலமாக நாக்கு வெடித்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நீர்ச்சத்தே இல்லாமல் உடம்புல வந்து ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகி போயிருக்குன்னு அர்த்தம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4 முறை உங்களுக்கு பேதி ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்? நீங்க பேதி ஆன உடனே பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் உங்களுக்கு அப்படியே வறண்டு போய் வெடிச்சு போய் இருக்கிறத பார்க்க முடியும். இரண்டாவது, சீலியாக் நோயின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை நோயிலும் சில வகையான தொற்றுக்கள்ல இருக்கக்கூடிய லிச்சன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தோல் வகை நோய்களிலும் இந்த மாதிரி நாக்கு வெடித்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். மேல் நியூட்ரிஷன், உங்க உடம்புல சத்து குறைபாடு இருக்கு. குழந்தைகள்லாம் வரும்போது நாங்கள் நாக்கை நீட்ட சொல்லி எக்ஸாமின் பண்ணுவோம். பார்த்தா குழந்தைகளுடைய நாக்கெல்லாம் வெடிச்சு போயிருக்கிறத பார்க்க முடியும். அப்போ குழந்தைகள் அந்த நாக்கு வெடிச்சு போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? மேல் நியூட்ரிஷன், உடம்பில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் அனைத்துமே நாக்குடைய வெடிப்போடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடுமையான காய்ச்சலில் நீங்க இருக்கும்போது உங்க நாக்கு வெடித்து போவதை பார்க்க முடியும். உடல்ல வாத நோய்கள்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம், அதே போல மூட்டுவாதம், முதுகுத்தண்டு வாதம், நரித்தலை வாதம்னு சொல்லக்கூடிய கவுட்டு சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது, எல்லாத்துக்கும் மேல பக்கவாத நோயோடு ஒருத்தர் அவதிப்பட போறாங்க, பக்கவாதம் வரப்போது. அதை விட முக்கியங்க, உங்களுக்கு ஏற்கனவே மூளையில ஏதோ நோய் வாத நோயாக வரப்போகுது அப்படின்னா உங்க நாக்கு வெடித்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நாக்கு வெடிப்பு வரும்போது அதை நாக்கு பிரச்சனையா பார்க்காதீங்க. உடம்புல இருக்கக்கூடிய வாதத்துடைய டீஹைட்ரேஷனோட, மேல் நியூட்ரிஷனோட, மன அழுத்த நோயுடைய வெளிப்பாடாக அதை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பாருங்க. அதே போல பேல் டங்குன்னு சொல்லுவோம். இப்ப நாக்கு அப்படியே செவன்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நாக்கு வந்து கோட்டிங் இருக்கிறது வேற, அப்படியே நாக்கே வெளிரி போயிருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம உடம்புல என்ன வருது? ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்குமே நாக்கு வெளிரி போயிருக்கிறத பார்க்க முடியும். நீங்க யாராவது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்க யாராவது இருக்காங்கன்னா, ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய ஆண்களாக ஒருவேளை நீங்க இருக்கீங்கன்னா நாக்க பாருங்களேன், அப்படியே வெளிரி போய் கிடக்கிறத பார்க்க முடியும். ஸோ பேல் டங் எங்க வரும்? ஆண்மை குறைவு இருக்கும்போது வருவதை பார்க்க முடியும். ரெண்டாவது, ரெடியூஸ்டு ரத்த ஓட்டம் அல்லது ரெடியூஸ்டு கான்சன்ட்ரேஷன். ஒரு குழந்தை நல்லா படிப்பானா இல்லையான்னு அவங்க கிட்ட கேள்விலாம் கேட்க வேண்டாங்க. அந்த குழந்தையை கூப்பிட்டு நாக்கை நீட்ட சொல்லுங்களேன். நாக்கு வெளிரி போயிருக்குனாலே நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தையுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். மூணாவது, ரெடியூஸ்டு லிபிடோன்னு சொல்லுவோம். ஒரு ஆணோ பெண்ணோ அவர்களுடைய இனப்பெருக்க அல்லது தாம்பத்தியத்துல அவங்களுக்கு பெரிய ஒரு விருப்பம் இல்லைன்னு வச்சுங்களேன், நாக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், நாக்கு வெளிரி போயிருக்கிறத பார்க்க முடியும். நாலாவது, ஒரு நோய்க்கு பிறகு, ஒரு புற்றுநோய்க்கு பிறகு அல்லது தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல்ல உள்ள ஒரு நோய்க்கு பிறகு நமக்கு சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னா, இந்த சிரமங்களோடு நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாக்கு வெளிரி போய் விடுவதை பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல இதய நோய் நமக்கு வரப்போதுன்னு சொல்லக்கூடிய முதல் அறிகுறி எதுனா நாக்கு வெளிரி போயிருப்பது தான். பாருங்களேன், நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகாக ஒரு மனிதனுடைய நாக்கை வைத்து அவனுடைய உடல், அவனுடைய மனது, அவனுடைய ஊட்டச்சத்து, அதே போல அவனுடைய மரணத்தை கூட நிர்ணயிக்கக்கூடிய நோய்கள் எவ்வாறு வருங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இது எல்லாத்துக்கும் மேல நாக்கு வந்து அப்படியே பிச்சன்னு ஒட்டக்கூடிய அளவுக்கு நாக்குல வந்து ஒட்டல் தன்மை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது வருதுன்னா என்ன அர்த்தம்? 5 நோய்கள் ஏற்படலாங்க. முதலாவது, உடம்பில் விஷத்தன்மை அதிகமாகி விட்டதுன்னு அர்த்தம். காலையில எழுந்து நீங்க நாக்குல எச்சி துப்புறீங்கன்னா அந்த எச்சு அப்படியே துப்பும் போது தூரமா போய் விழுது அப்படின்னா உங்க உடம்புல விஷத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். அந்த எச்சை நீங்க துப்பும் போது சவ்வு போல ஒட்டி கொண்டு ஒரு நாள் கழிச்சு சுடுற வடை வந்து ஒரு நாள் ஆன பிறகு பிரிச்சிங்கன்னா நூல் நூலா வரும் பாருங்களேன். அந்த மாதிரி எச்சில் உங்களுக்கு விழுதுன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த இடத்துல உடல்ல ரத்தத்துல கடுமையான விஷத்தன்மை அதிகமாகி கொண்டே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ரெண்டாவது, உங்க உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகள் குறைந்து போகும்போது, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம் மற்றும் மூளை, இந்த 7 ராஜ உறுப்புகள்ல பெரிய நோய்கள் உங்களுக்கு வரப்போது உங்களுடைய நாக்கில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை, ஒரு ஒட்டல் தன்மை, நாக்கை பிரித்து பேசக்கூட முடியவில்லை, நாக்கு அப்படியே ஒட்டிக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கழிவு திக் ஸ்டிக்கி தங்காக இருக்கும்போது அந்த ஒரு மாற்றம் வருவதை பார்க்கலாம். மூன்றாவது, யாருக்கெல்லாம் புற்றுநோய் ஏற்பட போதோ அவர்களுக்கு இந்த மாற்றம் இருப்பதை பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா அது? இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில வகையான என்சைம் இன்னைக்கு உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சதுன்னா 5 வருஷத்துல உங்களுக்கு புற்றுநோய் வரும் அப்படின்னு அந்த பையனுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அவன் ஒரு இந்திய சிறுவன். அப்ப அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாங்க, எது உனக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸை தூண்டியதுன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஆயுர்வேதத்துல நாக்கு ஸ்டிக்கியா இருந்தா புற்றுநோய் வரும்னு என்னோட கிராண்ட் ஃபாதர் சொன்னாரு. அப்ப நாங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகும்போது எத்தனை பேர் வந்து ப்ரீ கேன்சர் அல்லது கேன்சர் உறுதி செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து அவர்களுடைய நாக்கில் இருக்கக்கூடிய எச்சிலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய என்சைம் என்னங்கிறத பார்த்து அது சார்ந்த ஆராய்ச்சி செய்த பிறகுதான் எனக்கு இந்த நோபல் பரிசு, அந்த ஒரு ஸ்பெஷல் யங் நோபல் பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிசு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த பையன் பெருமையா சொன்னான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள்னா 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு புற்றுநோய் வரப்போறத இன்னைக்கு உங்களோட நாக்கை வைத்தே நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது இந்த நோயோடு அவதிப்படுறீங்க அப்படின்னா திக் ஸ்டிக்கி டங்கோட நம்ம ஃபேமிலியில பெரியவங்க, குழந்தைங்க, இளைஞர்கள், இளம்பெண்கள் யாராவது இருக்காங்கன்னா உடனே ஒரு மருத்துவரை சந்தித்து ஒருவேளை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாங்கிற பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது கேட்கறதுக்கு எல்லாருக்கும் விளையாட்டா இருக்கும். நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னடா இந்த ஆள் சொல்றாரு, இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு. என்னோட அனுபவத்துல இதை வைத்து எத்தனையோ பேருக்கு நோய்கள் ஏற்பட்டதை நான் கணித்தும் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது 100 குறைந்தது 65 பேராவது பாசிட்டிவோட வந்திருக்கிறதை நான் பார்க்குறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இதை நம்ம பார்க்கணும். 4வது ஸ்லகிஷ்னஸ், உடம்போட இயக்கம் குறையக்கூடிய ஒரு நிலை, மனதுடைய இயக்கம் குறையக்கூடிய ஒரு நிலை வரும்போது திக் லேயர்டு டங்காக அது இருக்கிறத பார்க்க முடியும். 5வது அதை விட முக்கியமானதுங்க, இன்னைக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடு குறைவதற்கு முன்பு இந்த ஆண்ட்ரோபாஸ் அதே போல மெனோபாஸ்ன்னு 2 நிலைகள் வருது இல்லையா? இந்த நிலைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம முடிவெடுக்கக்கூடிய தன்மை, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில நோய்களுடைய தன்மை மாறுது, போகுது, வருதுன்னு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த தன்மையில இந்த டங்கோட லேயர் வந்து திக்கா மாறுறத பார்க்க முடியும். இந்த ஆண்ட்ரோபாஸ் ஆண்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெர்டிகோ, தலை சுற்றல் நோய் ஏற்படும். அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி பயம் வரும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இனிமேல் வேலை பார்க்க மாட்டேன், நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிடுவாங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு. கடைசியில் பிஸ்னஸும் பண்ண முடியாமல் வேலையும் போய் திண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்களை நிறைய பேரை பார்க்கலாம். அதே போல் நிறைய பெண்கள் கணவனோடு நான் வாழ மாட்டேன், நான் விவாகரத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டு விவாகரத்து வாங்குவாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா கூப்பிட்டு அவங்களோட நாக்கை டெஸ்ட் பண்ணி பாருங்க. திக் லேயர்டு ஸ்டிக்கியா அவங்க நாக்கு மேலெல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எதுக்காக இதை சொல்றேன்னா, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, ஏன் அவர்கள் தவறு செய்கிறார்கள் நம்ம யோசிப்போம் இல்லையா? அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த நாக்கு. அதே போல கருப்பு நிறமான நாக்கு 2 வகையில இதை பார்க்கலாம். ஒன்று, பிறந்ததிலிருந்தே நாக்கில் மச்சத்தோடு பிறக்கக்கூடியவர்கள் கருப்பு நிறத்தோடு இருக்கிறத பார்க்க முடியும். 2வது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த லிச்சன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய். கருப்பு நிறமான நாக்குகளை உருவாக்கி சுவை நரம்புகளை சாகடித்து நாக்கில் நம்ம சாப்பிட்றது காரமா, உப்பா, புளிப்பா, இனிப்பான்னு தெரியாத அளவுக்கு சுவையை மழுங்கடித்து ஏன் வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மை மாற்றக்கூடிய, தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோய் இந்த லிச்சன் பிளானஸ் நோய். அந்த நோய் நாக்கில் ஏற்படும் போது நாக்கெல்லாம் கருப்பா மாறிடும். இது இல்லாம இன்னொரு பியூட்டி இருக்கு தெரியுமா? நம்ம இந்தியாவுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கே அந்த கண்டுபிடிப்பு பெருமை சேர்த்தது என்ன தெரியுமா? தாம்பரம் டங்குன்னு அதுக்கு பேரு. அது என்ன தாம்பரம் டங்? இந்த 90களில் வந்து HIV நோய் வந்து மிகப்பெரிய அளவுல உலகத்தை ஆட்டி படைச்சது. அப்ப HIVக்கு ஒரு நோயாளிக்கு HIV இருக்கான்னு பாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ரத்த பரிசோதனை எடுக்கணும், வைரல் லோட் டெஸ்ட் பண்ணணும். 98, 95, 2000 வருடங்கள்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய தொகை. அது ஒரு அரசாங்கத்தால் அதை நிர்வாகம் கூட பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்டமான விஷயம். அப்போ நம்முடைய தாம்பரத்தில் இருக்கக்கூடிய எய்ட்ஸ் அண்ட் டிபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அதோடைய தலைமை மருத்துவராக இருந்த ஒருவர் ரொம்ப அழகா ஆயிரக்கணக்கான HIV நோயாளிகளை பார்த்து அவர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய முதல் அறிகுறிக்கு பேர் தான் தாம்பரம் டங்குன்னு பேரு. அப்படின்னா என்ன தெரியுமா? நாக்குல வட்டம் வட்டமா, கருப்பு கருப்பா படை வந்து விடுவதை நீங்க பார்க்க முடியும். ஸோ அந்த தாம்பரம் டங் அப்படிங்கிற ஒரு அறிகுறி இன்றைக்கு எய்ட்ஸை ஆப்பிரிக்கால ஏர்லி டயக்னோசிஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது. இந்தியாவிலும் சரி,
இந்த தாம்பரம் டங்குன்னு சொல்றது, அதுக்கு பேரே நீங்க தாம்பரம் டங்குன்னு போட்டீங்கனாலே கூகுளில் அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். பெருமையான விஷயம், அதை கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர், ஒரு மருத்துவர், சித்த மருத்துவத்தின் மேல் மிகப்பெரிய அன்பு கொண்டு வளர்த்த ஒரு தமிழர்னு நம்ம சொல்லலாம். அவர் தான் HIV நோய்க்கு தமிழ் மருத்துவத்தை எவ்வாறு முக்கியமான மருந்தாக பயன்படுத்த முடியும் கிளினிக்கல் ட்ரையல்லாம் செஞ்சு பெரிய அளவில் ப்ரூவ் பண்ணாரு. துரதிருஷ்டவசமாக அவருக்கு பிறகு யாரும் அதை முன்னெடுத்து செல்லாததுனால பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வர முடியவில்லை. இதுதான் உண்மை. ஏன் இதை ஒரு விஷயமா சொல்றேன்னா, எப்படி சங்க காலத்துல மனிதர்களுடைய நாக்கை வைத்து அவர்களுக்கு வரக்கூடிய நோய்களை எவ்வாறு கண்டுபிடித்தார்களோ அதே போல அந்த கண்டுபிடிப்பு இன்றும் மனித குலத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். மருத்துவம்ங்கிறது மாடர்ன் மெடிசனோ ஆயுர்வேத மருத்துவமோ சித்த மருத்துவமோ எந்த மருத்துவமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு தலைமுறை வரும்போதும் புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு HIV நோயாளி இருக்காரு, அவருக்கு இரத்த பரிசோதனை செய்து அதற்குள்ள பரிசோதனை முடிவுகள் வரும் வரை நாம் காத்திருக்க முடியுமா? அந்த காலத்திலலாம் முடியாது. ஆனா அவங்க நாக்கை நீட்ட சொல்லி நாக்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அறிகுறி போரும் சஸ்பெக்டட் HIV அவங்களை கேரக்டரைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சை கொடுப்பதற்கு. அந்த மாதிரி தான் அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் உங்க நாக்கு மஞ்சளா இருக்கா, வெள்ளையா இருக்கா, சிவப்பா இருக்கா, கோட்டடா இருக்கா, வறண்டு போயிருக்கா, வெடித்து போயிருக்கிறதான்னு வைத்தே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோயை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை அதற்கான வழிமுறைகளை நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்த ஒரு அதிசயமான மருத்துவ முறை தான் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறை. நாக்கெல்லாம் இப்படி இருக்கு சார், அப்ப என்ன பண்ணா எங்களோட ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்தி கொள்ள முடியும்? முதலாவது, வெள்ளை நிறமான நாக்கு, வாய் ஃபுல்லா நாக்கெல்லாம் ஒயிட்டா உங்களுக்கு கோட்டா இருக்கா? நம்பர் 1, 3 விஷயம் நீங்க பண்ணணும். நம்பர் 1, உங்களால முடியும்னா 24 hours ஃபாஸ்டிங் இருக்கணும். உபவாசம் தான் வெள்ளையா இருக்கக்கூடிய நாக்கில் இருக்கக்கூடிய கோட்டை நீக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதிகமா இல்லைங்க, 24 hour ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா போதும். அதன் பிறகு நீங்க வெறும் வெந்நீர் வைத்து வாயை கொப்பளிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலையில நீங்க நாக்கை நீட்டி பாக்குறீங்க, வெள்ளையா இருக்கு, உடனே ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுங்க, நல்லா வாயை கொப்பளிங்க, நாக்கோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 24 மணி நேரம் எதுவும் சாப்பிடாதீங்க, வெறும் சுடுதண்ணி மட்டும் குடிங்க. 24 மணி நேரம் கழிச்சு நீங்க வாய் கொப்பளிச்சுட்டு பாருங்க, 50% 60% அந்த வெண்மை நிறம் காணாமல் போயிருப்பதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்க ஆர்கன்ஸ் பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். இதை முடிஞ்சா வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங்கோட நீங்க பண்ணிட்டே வாங்களேன், உங்களோட டங் பெரிய அளவுல மாற்றம் அடைவதை பார்க்க முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது, எல்லோ கலர்ல உங்களுக்கு இருக்குன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, மஞ்சள் காமாலை நோய் சார்ந்த அடைப்பு சார்ந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா உடனே ஒரு எமர்ஜென்சிக்கு போகணும், அல்லது பேதிக்கு மருந்து சாப்பிட்டு உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை வெளியில அனுப்பணும். பேதி சிகிச்சையே மாசத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்தாலே சிவப்பாக இருக்கக்கூடிய மஞ்சளாக இருக்கக்கூடிய 2 நோய்களுமே குறைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ உங்களோட நாக்கு சிவப்பா இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரே புண்ணா இருக்கு, வெடிச்சு போயிருக்கு, வெடித்து அதில் இடத்துல இந்த கிராக்கா இருக்குன்னா என்ன பண்ணணும்? பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு பித்தத்தை குறைக்கக்கூடிய வகையில வழிமுறைகளை பின்பற்றுவது தான். பொதுவாக நம்முடைய மருத்துவமனையில் நம்ம சர்ம தேஜஸ் கஷாயம்னு ஒரு மருந்து கொடுப்போம். இந்த சர்ம தேஜஸ் கஷாயத்துடைய பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? 10 வருஷமா எனக்கு வாய்ப்புண்ணு ஆறல, நாக்கு வெடிச்சு போகுது, ஒரு துளி கூட காரம் நான் சாப்பிட முடியல, என்ன செஞ்சாலுமே எனக்கு நாக்குல என்னோட நாக்கு வேணுமா வேணாமாங்கிற அளவுக்கு என்னை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. B12 சார்ந்த ஊசிகள், நாக்கில் போடக்கூடிய கிரீம்கள் எல்லாமே ஸ்டீராய்டு மருந்து வரலாம் பயன்படுத்திட்டேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் அந்த சர்ம தேஜஸ் கஷாயத்தை போட்டு வாய் கொப்பளிச்சாங்கன்னு வச்சுங்களேன், குறிப்பாக ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை வாய் கொப்பளிச்சாங்கன்னு வச்சுங்களேன், சுத்தமாகவே காணாமல் போய் விடுவதை பார்க்க முடியும். சிகப்பு நிறமாக உதடு நாக்கு உங்களுக்கு இருக்குன்னா, அப்படியே ரத்த கலர்ல உங்களுக்கு நாக்கு உதடு இருக்குன்னா, நீங்க வாய் கொப்பளிச்சாலே போதும், பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுவதை பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் நாக்குல கிராக் இருக்கு, உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஆயில் புல்லிங்க. இன்னைக்கு இந்த ஆயில் புல்லிங்கை பத்தி திருப்பி நான் பேசுறேன், பட் இருந்தாலும் சொல்றேன், இந்த ஆயில் புல்லிங் மட்டும் கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாக்கில் இருக்கக்கூடிய வறட்சி மட்டும் இல்லைங்க, வெடித்து வெடித்து பாலம் பாலமாக இருக்கக்கூடிய நாக்கு மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் நாக்கு வெளுத்து போய் கிடக்கும், அவங்க உணவுல துவர்ப்பு சுவையை சேர்த்தாலே போதும், வெளுத்து போயிருக்கக்கூடிய நாக்கு மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் அந்த நாக்குல அந்த ஸ்டிக்கி நாக்கு இருக்கு, அவங்க என்ன பண்ணணும்? அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவங்க தான் ப்ராப்பர் டீடாக்ஸ் எடுக்கணும். இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது இந்த பேதிக்கு மருந்து எடுப்பது, 6 நாள் நெய் மருந்து சாப்பிட்டு 7வது நாள் பேதிக்கு எடுப்பது.
இந்த நாக்குல வரக்கூடிய ஸ்டிக்கினஸ் இருக்கு இல்லையா, மொத்த உடம்போட உறுப்புகள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு செயலிழந்து போய் நம்மை சிரமப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பது தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அந்த ஸ்டிக்கினஸ் போறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி, முதல் முயற்சி, சீரிய முயற்சி அப்படிங்கிறது டீடாக்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பின்னாடி புற்றுநோய் வரலாம், சர்க்கரை நோய் வரலாம், இதய நோய் வரலாம், சொல்ல முடியாத நோய்கள் நிறைய ஏற்படலாம். அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது வாய் கொப்பளிப்பது மட்டும் கிடையாது, நம்ம டீடாக்ஸ்க்கு எடுக்கணும். இது எல்லாமே இருக்கு சார். எப்படி சார் என்னோட நாக்குடைய ஆரோக்கியத்தை நான் காப்பாற்றிக் கொள்வது? 5 அழகான வழிகள் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் வழி ஆயில் புல்லிங். இன்னைக்கு இந்த ஆயில் புல்லிங்னு சொல்லக்கூடிய வாயில் எண்ணெயை நிரப்பி ஒரு 15 நிமிடம் அதை அப்படியே வச்சு அதுக்கப்புறம் துப்பிட்டு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிக்கக்கூடிய ஒரு முயற்சி இருக்கு பாருங்க. இதுதான் இன்றைக்கு ஆரோக்கியத்துடைய அடித்தளம்னு சொல்லுவோம். உங்களுடைய நாக்குடைய ஆரோக்கியம் எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான நோயுமே ஏற்படாது. ஏன்னா அந்த நா சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீருடைய சக்தி இன்றைக்கு தீராத சர்க்கரை நோய் புண்ணை கூட ஆற்றக்கூடியது அப்படிங்கிறது இன்றைக்கு அறிவியல் சொல்லுகின்ற உண்மை. அப்ப இந்த நாக்கு அந்த உமிழ்நீரை சுரக்கின்ற அந்த உறுப்புகள் இது பலமாகணும் அப்படின்னா, நோயற்ற வாழ்க்கை வேணும்னா ஆயில் புல்லிங் பண்ணணும். நான் அந்த நாபியில எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்காக போட்டிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் சந்தோஷத்தோட பகிர்ந்தாங்க. அதுல ஒரு அழகா ஒரு நபர் என்கிட்ட சொன்னாரு, கான்ஸ்டிபேஷன் எனக்கு பெரிய சவாலுங்க. நீங்க போட்ட வீடியோவை பார்த்தேன். 10 நாள் நான் வைக்கிறேன். இன்னைக்கு காலையில 5 மணிக்கு நான் எழுந்தேன்னா 5:10க்கு நான் டாய்லெட்ல உட்காந்துருக்கேன். 5:15க்கு காலை கடன் முடிகிறது. பெரிய அதிசயமா இருக்கு. ஏன்னா நான் அந்த கான்ஸ்டிபேஷனுக்காக சாப்பிடாத மருந்து கிடையாது, போகாத மருத்துவமனை கிடையாது, எடுக்காத டெஸ்ட் கிடையாது. அப்ப என்னோட நாபியில ஒரு 10 சொட்டு 30 சொட்டு விளக்கெண்ணெய் வைக்கும்போது இவ்வளவு பெரிய மாற்றம் வருங்கிறத நான் எவ்வளவு முட்டாளாக இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று டாக்டர். நீங்க எனக்கு தெய்வம், எங்க குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. எப்படி நாபியில் எண்ணெய் வைப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கிறதோ, அதே போல ஆயில் புல்லிங்னு சொல்லக்கூடிய வாயில் எண்ணெய் நிரப்புவது உங்களுக்கு அதே போலவே 100 மடங்கு நல்ல பயனை கொடுக்கும். அதனால ஆயில் புல்லிங் செய்ய முடியுமான்னு பாருங்க. நல்லெண்ணெய் தான் பெஸ்ட், தேங்காய் எண்ணெயும் பெஸ்ட் தான். உங்களுக்கு எது இருக்கோ காலையில எழுந்துருங்க, வெந்நீர் போட்டு வாயை கொப்பளிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மில்லி அல்லது 15 மில்லி எண்ணெயை வாய்க்குள்ள வச்சுங்க. கொப்பளிச்சாலும் பரவாயில்ல, கொப்பளிக்காம அப்படியே வச்சிருந்து துப்பினாலும் பரவாயில்ல. 10 நிமிஷத்துல துப்பிருங்க. திருப்ப வெந்நீர் போட்டு வாயை கொப்பளிச்சுட்டு உங்க வேலைகளை நீங்க செய்யுங்க. 2வது, இந்த நாக்கை நம்ம ஆரோக்கியமா பாதுகாக்கணும்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, உடனே காஃபி சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றது உடனே குளிர்ச்சியா ஏதாவது சாப்பிட்றது, இனிப்பு சாப்பிட்றது உடனே காரம் சாப்பிட்றது, இந்த மாதிரி கான்ட்ரடிக்டா இருக்கக்கூடிய உணவுகளை அடுத்தடுத்து சாப்பிடுகின்ற பழக்கத்தை விட்டுருங்க. நம்ம எல்லாரும் ஸ்வீட் காரம் காஃபின்னு ஒரு காம்பினேஷன். இன்னைக்கு மயிலாப்பூர்லாம் போறோம்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். நீங்க போய் இந்த ஐட்டம் வேணும்னு சொல்ல மாட்டீங்க ஹோட்டல்ல உட்காந்து. நான் போயிருக்கேன் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி. புரசைவாக்கத்துல மாதவா கஃபேன்னு ஒரு ஹோட்டல் உண்டுங்க. அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ். எங்க வீடு பக்கத்துலயே இருக்கும் அது. அங்க போனோம்னா சாயந்தரத்துல என்னோட தாத்தா இல்லைன்னா என்னோட பாட்டி இல்லைன்னா சின்ன பாட்டி கூட்டிட்டு போவாங்க. அப்பெல்லாம் எனக்கு என்ன 7 வயசு 8 வயசு இருக்கும். போய் உட்காந்துட்டு அவங்க உடனே கூப்பிட்டு, ஏப்பா ஒரு ஸ்வீட் காரம் காஃபி கொடு அப்படிம்பாங்க. அவங்க உடனே கொஞ்சம் அல்வா, கொஞ்சம் மிக்சர், அது கூட ஒரு காஃபி கொண்டு வருவாங்க. இன்னொரு முறை போனோம்னா அன்னைக்கு அல்வா இருக்காது, அன்னைக்கு பாதுஷா இருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் காரம் காஃபியை விட ஒஸ்ட் காம்பினேஷன் நாக்குக்கு எதுவுமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டு அடுத்து காரத்தை சாப்பிட்டு அடுத்து ஒரு காஃபியை சாப்பிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா வாய் நோய்களும் உங்களுக்கு ஏற்படும். கான்ட்ரடிக்டா இருக்கக்கூடிய உணவுகளை, கான்ட்ரடிக்டா இருக்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம நல்லா வெயில்ல போயிட்டு வருவோம், வந்த உடனே வீட்டில் இருக்க ஐஸ் வாட்டர் எடுத்து கபகபகபன்னு குடிப்போம். குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்காரும் போது சுட சுட அம்மா சாப்பாடு சாம்பார் போடுவாங்க, சூடா எடுத்து சாதத்தை வைப்போம், உடனே நாக்கு டேமேஜ் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக அதை நம்ம பார்த்துக்கணும். 3வது, நம்ம யாருமே வாயை சுத்தப்படுத்துவது கிடையாதுங்க. மவுத் வாஷ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவன் நம்ம தமிழன் தான். சாப்பிடுவதற்கு முன்பு வாய் கொப்பளிக்கணும், சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிக்கணும், இரவு படுக்கும் போது வாய் கொப்பளிக்கணும். நீங்க பழைய சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு இப்போ அவர் வருவார், வந்த உடனே முற்றத்தில் ஒரு பெரிய அண்டா இருக்கும், பக்கத்தில் ஒரு சொம்பு இருக்கும். உடனே எடுத்து
நல்லா காலை கழுவாரு, முகத்தை கழுவாங்க, கையை கழுவாங்க. உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து வாய்க்குள்ள போட்டு நல்லா 3 முறை வாய் கொப்பளிச்சுட்டு முகத்தை தொடச்சிட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே போவாங்க. இது நம்முடைய கலாச்சாரமாக இருந்த ஒரு விஷயம். அதை நம்ம செய்யாம போகும்போது நோய்கள் வருது. மவுத் வாஷ் பண்ணணும். மவுத் வாஷ்னா இன்னைக்கு கெமிக்கல் யூஸ் பண்ற மவுத் வாஷ்லாம் வேண்டாங்க. சர்ம தேஜஸ் கஷாயம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருந்து. யாரெல்லாம் வாய் நோயினால, பல் நோயினால, உதடு நோயினால, நாக்கு நோயினால, ஆறாத புண்களால தினசரி போராடிட்டு இருக்கவங்க நீங்க யாராவது இருக்கீங்கன்னா, இந்த சர்ம தேஜஸ் கஷாயத்தை ஒரு 10 மில்லி எடுத்து ஒரு 75 மில்லி வெந்நீர்ல கலந்து நல்லா வாய் கொப்பளிங்க. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்துல பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டும் கிடையாது, கிடுகிடுவென்று உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். 4வது, இன்னைக்கு நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய முயற்சி, நாவில் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை போட்டு மென்று சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு எப்பெல்லாம் நீங்க சாப்பாடை மென்று சாப்பிட்றீங்களோ அது உங்களோட வயிற்றுக்கு மட்டும் இல்லை, உங்களோட வாய்க்கும் உங்களுடைய நாக்குக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 5வதுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நாக்கு சுத்தம் அப்படிங்கிறதும் நாக்கில் இருக்கக்கூடிய நிறம் ஒருவேளை மாற்றம் அடைந்திருக்கக்கூடிய நிறமாக இருக்குன்னா தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணுங்க. இந்த டீடாக்ஸ் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 10 வருஷமா எனக்கு நாக்கு புண்ணு இருக்கு, எங்க குடும்பத்துல உதடு புற்றுநோய் வந்திருக்கு, நாக்கு புற்றுநோய் வந்திருக்கு, ஈர் புற்றுநோய் வந்திருக்குன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் சரிங்க, டீடாக்ஸ் பண்ணுங்க. முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, 6ஆம் நாள் 105 மில்லி நெய்யை சாப்பிட்டு மருந்தூட்டப்பட்ட உங்களுடைய உடல் வாத பித்த கபத்தில் எந்த வகையில் இருக்கிறதுன்னு புரிந்து எடுக்கக்கூடிய அந்த நெய்யை சாப்பிட்டு 7வது நாள் காலையில பேதிக்கு மருந்தெடுத்து உடல் சுத்தி செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த உங்களால பண்ண முடியுமான்னு பாருங்க. மிகப்பெரிய அளவுல உடல் கழிவு நீங்கி சுத்தி அடைவது மட்டுமல்ல, ஆரோக்கியம் மேம்படுவதையும் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நாக்கை பார்த்து உடம்ப புரிஞ்சுக்கிறது, உடம்ப புரிஞ்சு அதற்கேற்ற ஆரோக்கிய வாழ்க்கையை நம்ம எப்படி மேம்படுத்தி கொள்ள முடியும் புரிந்து கொள்வதற்கு நாக்குடைய நிறமும் நாக்குடைய தன்மையும் வறட்சியும் நாக்கில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டிக்கி திக் டங் இருக்கக்கூடிய சிண்ட்ரோமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நிறைய நோய்கள் ஏற்படும் போது அதற்கு ஏற்றாற்போல் நாக்கு மாறுவதை பார்க்க முடியும். இருந்தாலும் ஆயுர்வேதம், தமிழ் மருத்துவம், இன்றைக்கு சீன மருத்துவம், ரோமானிய மருத்துவம், கிரேக்க மருத்துவம்னு சொல்லக்கூடிய எகிப்திய மருத்துவத்தில் கூட மருத்துவர்கள் நோயை புரிந்து கொள்வதற்கு நாக்கை ஒரு டயக்னோஸ்டிக் டூலாக எப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நமக்கு ஆச்சரியமளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கும் பிராக்டிக்கலி அப்ளிகபிள் விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் உங்களோட கருத்துக்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் இருந்ததுன்னா தவறாம கேளுங்க. இது கூட ஒரு 100 டே சேலஞ்ச் மட்டும் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். உங்களுக்கு உடல் சார்ந்த எந்த நோய் இருந்தாலுமே இந்த ஆயில் புல்லிங்னு சொல்லக்கூடிய 15 மில்லி நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ வாயுக்குள் 10 நிமிடம் வைத்து துப்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய தினசரி மார்னிங் ரொட்டீன்ல ஒரு விஷயமாக கொண்டு வந்து 100 நாட்கள் அதை தொடர்ந்து செய்துவிட்டு 101வது நாள் இந்த ஆயில் புல்லிங் செய்ததால் உங்களுக்கு ஏற்பட்ட நல்ல விஷயங்களை பற்றி எங்க எல்லார்கிட்டையும் உங்களோட நல்ல அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. உங்களுடைய நல்ல அனுபவம் அடுத்தவருக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கும். அவங்க வாழ்க்கையில அவர்கள் தினசரி காரத்தை சாப்பிட முடியவில்லை, கசப்பை சாப்பிட முடியவில்லை, அம்மா சமைக்கிற உணவை சாப்பிட முடியவில்லைன்னு கவலையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து 100 நாட்கள் இதை முறையாக செய்து உங்களுடைய அனுபவங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில் ஆரோக்கியம் சார்ந்த ஃபேஸ்புக் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.